சாயிராம். முதலில் நாம் செல்ல வேண்டிய பாதையை சரியாம திட்டமிட வேண்டும். தெளிவான பாதைதான் எளிதான பயணத்திற்கு ஒரே வழி என்பதை புரிந்து கொண்டு தெளிவான பாதையை தேர்ந்தெடுத்தாலே போதும். மிக பிரம்மாண்டமான சரியான நோக்கத்தோடு நாம் அடைய வேண்டிய இலக்கை அடைந்தே தீரலாம். ஜெய் சாயிராம். ஜெய் ஜெய் சாயிராம். நம்ம சாயன்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். ஓம் சாயிராம். என் அன்பு பிரியமே, உன்னிடம் உன் அப்பா பேசவே ஆக வேண்டும் என்று மிக முக்கியமான ஒரு அவசர செய்தியை உன்னிடம் சேர்ப்பதற்காகவே இப்பொழுது உன்னை தேடி வந்திருக்கிறேன். ஆம் என் குழந்தா, உன் வாழ்க்கையில் ஒரு அதிசயம் நிகழப் போகிறது. அந்த அதிசயத்தை பார்த்து ஓடோடி வந்து நன்றி சாயிநாதரே, நன்றி சாயிநாதரே என்று என்னிடம் வந்து கோடான கோடி நன்றியை சொல்லத்தான் போகிறாய். என் அன்பு குழந்தா, தன்னம்பிக்கை உனக்கு தானாகவே வரப்போகிறது. ஆம் என் குழந்தா, தன்னம்பிக்கை உனக்கு தானாகவே வரப்போகிறது. நம்பிக்கையோடு இரு, தைரியமாக இரு. உன்னுடைய முன்னேற்ற பாதையில் 1000 தடுமாற்றங்கள் வரலாம் என் பிரியமே. ஆனால் உன்னுடைய பயணம் என்றுமே தடம் மாறாமல் பார்த்து கொள்வதுதான் மிக மிக சிறப்பு. சின்ன சின்ன தடைகளை கண்டு தடம் மாறிவிட்டால் என்றுமே நீ வெற்றியை அடைய முடியாது என் பிரியமே. என்றுமே உன்னால் வெற்றியை அடையவே முடியாது. எனவே தடங்கல்களை பார்த்து பயப்படாதே. எது வந்தாலும் பார்த்து கொள்ளலாம் என்ற தைரியத்தோடு இரு. எல்லாம் என்னுடைய தலை விதி என்று எப்பொழுதும் சோர்ந்து விடாதே என் பிரியமே. எப்பொழுதும் சோர்ந்து போய் விடாதே. விதியை மட்டுமே நம்பிக்கொண்டிருக்கவே இருக்காதே. விதியை மட்டுமே நம்பிக்கொண்டிருந்தால் வாழ்க்கையில் எதையுமே உன்னால் சாதிக்கவே முடியாது என் பிரியமே. விதியையும் வெல்ல நினைப்பவர் யாராக இருந்தாலும் அவர்கள் நிச்சயமாக சாதித்து காட்டுவதற்கான வல்லமை பெற்றவர்கள் என்பதுதான் நிச்சயமான உண்மை. எதையும் முடியாது, இது முடியவே முடியாது என்று கைவிடுவதற்கு முன்பாக ஒரு முறையாவது அதை முயற்சி செய்து பார்த்துவிடு என் பிரியமே. முயற்சி இல்லாமல் எந்த வெற்றியும் இல்லவே இல்லை. தொடர்ந்து முயற்சி செய்து தோற்றவர்கள் என்று இந்த உலகத்தில் யாருமே இல்லை. ஆம் என் பிரியமே, தொடர்ந்து முயற்சி செய்து தோற்றவர்கள் என்று இந்த உலகத்தில் எவருமே இல்லை. எதிர்பார்க்கும் பொழுதெல்லாம் எல்லா வாய்ப்புகளும் கிடைத்து விடுவதில்லைதான் என் பிரியமே. எதிர்பார்க்கும் பொழுது எல்லா வாய்ப்புகளும் கிடைத்து விடுவதே கிடையாது. அதே போல வாய்ப்புகள் கிடைக்கும் பொழுதே அதை சரியாக பயன்படுத்தி கொண்டு முன்னேறி சென்று கொண்டே இரு. உனக்கான வாய்ப்பு நிச்சயமாக உன்னை தேடி ஏதாவது ஒரு ரூபத்தில் உன்னிடம் வந்து சேரும். உனக்கு துணையாக உன்னப்பா நான் எப்பொழுதுமே உன்னோடு இருப்பேன் என்பதை மட்டும் மறந்துவிட நினைக்காதே. என் அன்பு பிரியமே, யார் ஒருவர் முந்துகிறார்களோ அவர்களுக்குத்தான் முன்னுரிமை கிடைக்கப்படும். முந்துபவர்களுக்குத்தான் முன்னுரிமை கிடைக்கும். ஆம் என் குழந்தையே, போட்டிகள் நிறைந்த இன்றைய உலகில், போட்டிகள் மட்டுமே நிறைந்து இருக்கும் இந்த உலகத்தில் பார்த்து கொள்ளலாம், பிறகு பார்த்து கொள்ளலாம் என்று எந்த வாய்ப்பையும் தவற விட்டு விடாதே என் பிரியமே. எந்த வாய்ப்பையும் தவற விட்டு விடாதே. நீதான் வாய்ப்பு கிடைக்காமல் தவறவிட்ட வாய்ப்பை நினைத்து நினைத்து தவித்து கொண்டே இருப்பாய். எனவே வாய்ப்பு வரும் பொழுது அதை மிக சரியாக பயன்படுத்த கற்றுக்கொள். ஒன்றை மட்டும் புரிந்து கொள் என் பிரியமே, முந்திக் கொள்பவர்கள்தான் வெற்றியை பெறுவார்கள் மிக சுலபமாக. முந்திக் கொள்பவர்கள்தான் வெற்றியை பெறுவார்கள் நிச்சயமாக. வாய்ப்புகளை தவற விடுபவர்கள் 1000 தகுதிகளை பெற்றிருந்தாலும் கூட தோல்வியை தான் சந்திப்பார்கள்.
தோல்வியை தான் சந்திப்பார்கள் என்பதை புரிந்து கொண்டு செயல்படு. ஆம் என் பிரியமே, சாதனை புரிய ஆசைப்படுகிறாய் என்றால் எப்பொழுதுமே அதற்கான முயற்சியில் ஈடுபட்டு கொண்டே இரு. உனக்கான சாதனை நிச்சயமாக நீ அடையும் வரை அந்த முயற்சியை மட்டும் கைவிட்டு விடாதே, கைவிட்டே விடாதே. என் அன்பு பிரியமே, நம்பிக்கையையும் சேர்ந்து அதோடு வைத்துக்கொள். ஆம் என் பிரியமே, பொறுமையாகவும் இருக்க கற்றுக்கொள். நீ மற்றவர்களுக்கு பாதையை தந்தவர்களாக உயர்ந்துவிட உன்னால் ஆன முயற்சி அனைத்தையும் செய்து கொண்டே இரு. உன்னோடு சேர்ந்து பயணிக்கும் சில கூட்டாளிகள் உன்னுடைய வாழ்க்கை என்னும் வழியில் விலகிவிடலாம். ஆனால் உன்னுடைய சொந்த பயணம் என்பது மிக மிக முக்கியமானது என் பிரியமே. உன்னோடு பயணிக்கும் எல்லா உறவுகளும் இறுதி வரை உன்னோடு நீடிக்காது என்ற உண்மையை எப்பொழுதுமே உணர்ந்து கொண்டு செயல்படு. அதுதான் யதார்த்தமும் கூட. ஆம் என் பிரியமே, நீ தனியாக பயணம் செய்தாலும் உன்னுடைய சொந்த இலக்குகளை நோக்கி தைரியமாக பயணம் செய் என் பிரியமே. நீ எந்த கருத்தை உணர்கிறாய் என்பது அல்ல, நீ பெறுகின்ற கருத்துகளில் எதை ஜீரணிக்கிறாய் என்பதை தான் உனக்கு வலிமையை சேர்க்கிறது என்பதை புரிந்து கொண்டு செயல்படு. ஆம் என் குழந்தா, நீ என்னதான் செய்கிறாய் என்பது முக்கியமே அல்ல, என்ன எப்படி வாழ்கிறாய் என்பதில் இருக்கிறது உன்னுடைய வாழ்க்கையின் சாராம்சம். சொல்கின்ற கருத்தை எவ்வளவு கடைப்பிடிக்கிறாய் என்பதுதான், எப்படி கடைப்பிடிக்கிறாய் என்பதுதான் எல்லோர் மத்தியிலும் உன்னை ஒரு உதாரணமாக எடுத்து காட்டும், முன் மாதிரியாக உன்னை வாழ வைக்கும். ஆம் என் பிரியமே, அதுதான் முன்மாதிரியாக உன்னை மாற்றவும் செய்யும். உன்னுடைய நம்பிக்கை என்பது ஒரு தொலை நோக்கியை போன்றது. ஒரு தொலை நோக்கியை போன்றதுதான் உன்னுடைய நம்பிக்கை. அது தொலைவில் உள்ள நல்ல விஷயங்களை பார்க்க உதவும் என் பிரியமே. கஷ்டமான நேரங்களில் எதிர்காலத்தின் மீது நம்பிக்கை வைக்க கற்றுக்கொள். எதிர்காலத்தின் மீது நம்பிக்கை வைக்க கற்றுக்கொள். இன்னும் சிறந்த நாட்கள் உன் வாழ்வில் வரவிருக்கிறது. இன்னும் சிறந்த வாழ்வு உனக்கு வரவிருக்கிறது என் பிரியமே. சந்தோஷமாக இரு, தைரியமாக இரு. தவறு செய்து தோற்று போனவர்கள் மிக மிக குறைவான பேர்தான். ஆம் என் பிரியமே, தன்னுடைய தவறுகளை திருத்திக் கொள்வதற்கான வழி கிடைத்தால் அதை அப்படியே ஏற்றுக்கொள்ள பழகிக்கொள். அதை ஏற்றுக்கொண்டு எதையும் எதிர்கொள்ளாமல் இருப்பவர்கள் வாழ்க்கையில் தோற்றுவிடுகிறார்கள் என்பதுதான் நிச்சயமான உண்மை. செய்த தவறுகளை திருத்திக் கொள்ள வாய்ப்புகள் வந்தால் அதை ஒருபோதும் விட்டுவிடாதே என் பிரியமே. அதை ஒருபோதும் விட்டே விடாதே. சில நேரம் வாழ்க்கை உன்னை காயப்படுத்தி பார்க்கும். காயப்பட்டால் கலங்கி நின்று விடாதே. காயங்கள் இல்லாமல் காலம் எதையுமே கற்றுக் கொடுப்பதில்லை என்பதுதான் நிச்சயமான உண்மை. ஆம் என் குழந்தா, எதையுமே கற்றுக்கொள்ளாமல் எதையும் பெற்றுக்கொள்ளவும் முடியாது என்பதை தீர்க்கமாக மனதில் பதிய வைத்துக்கொள். உனக்குள் ஒரு ஒளி இருக்கிறது. உனக்குள் ஒரு ஒளி இருக்கத்தான் செய்கிறது. ஒரு கலங்கரை விளக்கம் போல இருளில் தவிக்கும் மற்றவர்களுக்கு வழிகாட்ட உன்னுடைய ஒளியை பயன்படுத்தலாம் தானே? அப்படி நீ பயன்படுத்தினால் தன்னம்பிக்கை உனக்கு தானாகவே வரும். உன்னுடைய கஷ்டங்களிலிருந்து நீ கற்ற பாடங்கள் மற்றவர்களுக்கு உதவியாக இருக்கலாம், மற்றவர்களுக்கும் உதவியாக இருக்கலாம். உன்னுடைய அனுபவங்களை அவர்களோடு பகிர்ந்து கொள்ள கற்றுக்கொள் என் பிரியமே. கஷ்டமான நேரத்தில் ஒருவருக்கு பணத்தையோ பொருளையோ கொடுத்து உதவுவது மட்டும் உதவியல்ல என் பிரியமே. அது மட்டும் உதவியல்ல, உன்னுடைய அனுபவத்தையும் கொடுத்து உதவுவதும் ஒரு வகையான உதவிதான். அனுபவத்தையும் கொடுத்து உதவியதும் ஒரு வகையான உதவிதான். அதே போல ஆறுதலான வார்த்தைகள் சொல்வதும் ஒரு விதமான உதவிதான். ஒரு விதையை போன்றதுதான் உனக்குள் இருக்கும் நம்பிக்கை.
விதை போன்றதுதான் நம்பிக்கை. அதை கவனமாக வளர்த்தால் அது ஒரு பெரிய விருட்சமாக வளர்ந்திருக்கும். கஷ்டமான நேரங்களில் சிறியதாக இருந்தாலும் நம்பிக்கையை மட்டும் கைவிட எண்ணாதே என் பிரியமே. நம்பிக்கையை மட்டும் கைவிட்டு விடாதே. அது காலப்போக்கில் வலிமையானதாக, அசைக்கவே முடியாததாக மாறும். உண்மையான பாதுகாப்பு என்பது ஒரு கோட்டையை போன்றது. உண்மையான பாதுகாப்பு என்பது ஒரு கோட்டையை போன்றது. அது வெளிப்புறத்திலிருந்து கட்டப்படுவதில்லை என் பிரியமே. அது உன்னுடைய மனதிலிருந்து கட்டப்படுவதுதான். மற்றவர்களின் அங்கீகாரத்திற்காக எப்பொழுதுமே ஏங்கி நிற்காதே என் பிரியமே. மற்றவர்களுக்காக எந்த நிலையிலும் காத்து கொண்டும் இருக்காதே. உனக்கென்று ஒரு தனித்துவமான வாழ்க்கை இருக்கிறது. உனக்கென்று கொடுக்கப்பட்ட வாழ்வை சந்தோஷமாகவும் அனுபவித்து வாழ ரசித்தால் நீ நினைக்காத இடத்தையும் நிச்சயமாக உன்னால் நினைத்து வெற்றியடைய முடியும். உனக்கு துணையாக நான் இருக்கும் பொழுது எதற்காகவும் நீ பயப்பட வேண்டாம் என் பிரியமே. அப்பா இருக்கிறார் என்ற நம்பிக்கையோடு இரு. தொட முடியாத தூரத்தையும் நிச்சயமாக தொட்டே விடலாம் என்னுடைய ஆசிர்வாதத்தோடு. ஓம் சாயி, ஸ்ரீ சாயி. பிரச்சனைகள் சூழ்ந்த வாழ்க்கை, வலிகள் மட்டுமே நிறைந்திருக்கும் மனது, என் வாழ்க்கையில் ஏற்றம் வராதா என்ற ஏக்கம், மாற்றம் வருமா என்ற சிந்தனை, இந்த வலிகளோடு வேதனையோடு சிந்தனையோடு தவிப்போடு காத்து கொண்டிருக்கிறாய் குழந்தையே. இனி செய்வதற்கு ஒன்றுமே இல்லை. என் வாழ்க்கையை மீட்டெடுக்க வழியே இல்லை. நான் யோசித்து வைத்த திட்டத்தையெல்லாம் செய்து பார்த்துவிட்டு எதுவுமே முடியாத பட்சத்தில் இப்பொழுது சோர்ந்து போய் உட்கார்ந்திருக்கிறேன் சாயிநாதரே. இதற்கு மேல் பார்த்து கொள்ள நம்பிக்கையோடு காத்திருக்க, பொறுமையோடு காத்திருக்க, என் வாழ்க்கையில் மாற்றம் வரும் என்ற நினைப்போடு இருக்க என்னால் எதுவுமே முடியவில்லை சாயிநாதரே. என் வாழ்க்கையை முட்டி மோதி நானும் வாழ்ந்து பார்த்தாகிவிட்டது. இனி என் வாழ்விற்கு வழியே இல்லை என்று கடைசியாக வந்து என்னிடம் புலம்புகிறாய். இனி என் வாழ்க்கையில் என்ன செய்ய வேண்டுமோ அதை நீங்கள் தான் செய்ய வேண்டும். என் வாழ்க்கையில் இனி நான் செய்வதற்கு எதுவுமே இல்லை. என் மனதில் நம்பிக்கை என்ற சொல்லே மனதை விட்டு போய்விட்டது. இனி நான் செய்வதற்கு எதுவுமே இல்லை. ஏதாவது செய்யுங்கள் சாயிநாதரே என்று நீ சொல்லும் நிலைமையில் இருந்தால் இதோ நான் உன்னோடு தான் பேசிக்கொண்டிருக்கிறேன். இதை கண்களை மூடிக்கொண்டு கவனமாக முழுவதுமாக கேள். அலட்சியப்படுத்தாமல் இதை முழுவதுமாக கேள். பல நாட்களாக உன்னை ஆட்டி படைத்த பிரச்சனை வரும் தை அமாவாசைக்குள் ஒரு முடிவுக்கு வந்துவிடும். இப்பொழுது இதை முழுவதுமாக கேள். நான் கூறுவது சர்வ நிச்சயமாக உனக்கு மட்டுமே புரியும் வார்த்தைகளாகவே இருக்கும். சற்று நிதானமாக யோசித்துப் பார் குழந்தையே. முன்பு உன்னுடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் ஆனந்தமும் அற்புதமும் எவ்வளவு நிறைந்து இருந்தது என்பதை சற்று நிதானமாக யோசித்துப் பார். உன் வாழ்க்கையை சற்று திரும்பிப்பார். எவ்வளவு மகிழ்ச்சியாக துள்ளி குதித்து கொண்டிருந்தாய் என்பது உனக்கு அப்பொழுது நினைப்புக்கு வரும். எந்த கவலையும் இன்றி, எந்த ஒரு கஷ்டமும் இன்றி உன் வாழ்க்கையை அனுபவித்து வாழ்ந்து கொண்டிருந்தாய் என்பதும் அப்பொழுதுதான் உனக்கு நினைவுக்கு வரும். அந்த காலத்தில் நீ எவ்வளவு மகிழ்ச்சியாக ஆனந்தமாக உன் வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருந்தாய். அப்பொழுது கொஞ்ச நேரமாவது நினைத்து பார்த்திருக்கிறாயா? நாம் இவ்வளவு சோகத்தையும் இவ்வளவு வேதனைகளையும் இவ்வளவு துக்கங்களையும் அனுபவிக்கப் போகிறோம், எதிர்கொள்ளப் போகிறோம், போராடப் போகிறோம் என்று ஒரு முறை உன் மனதில் சிந்தித்தது உண்டா என் குழந்தையே? வரும் காலத்தில் நம் வாழ்க்கையில் இத்தனை மாற்றங்கள் வரும் என்று சிறிதேனும் நீ எதிர்பார்த்தாயா? நீ அப்படி மகிழ்ச்சியாக இருக்கும் அந்த சமயத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக கவலை உன்னை ஆட்கொண்டு விட்டது. நீ பார்க்கவே, உன்னுடைய கண் பார்க்கவே கஷ்டங்கள் வந்து உன்னை சூழத் துவங்கியது.
நீ நினைத்து கூட பார்க்காத பிரச்சனைகளெல்லாம் உன் வாழ்வில் வந்து சூழ்ந்து கொண்டது. அப்பொழுதுதான் நீ இந்த வாழ்க்கையை தான் இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். அதே கஷ்டகாலத்தில்தான் நீ இப்பொழுது பயணித்து கொண்டிருக்கிறாய். புயல் அடித்தது போல் உன் வாழ்வில் பெரும் புயல் வீசி இருக்கிறது. நீ சற்றும் முன்பு உன் வாழ்க்கையிலும் நீ பல பிரச்சனைகளை சந்தித்துதான் இருக்கிறாய். ஆனால் இப்பொழுது உன் மனதில் ஏற்படும் சூழ்நிலையாலும் உன் மனதில் ஏற்படும் போராட்டங்களாலும் நீ இந்த பிரச்சனையை எதிர்கொள்ள மறந்து விட்டிருக்கிறாய். உன் மனம் அதை ஏற்க மறுத்தும் குழந்தையே, எப்பொழுதும் வாழ்க்கையிலும் உன் மனதிலும் நேர்மறை சிந்தனைகளை வைத்துக்கொள். நேர்மறையோடே இரு. நல்ல நல்ல வார்த்தைகளை பேசிக்கொண்டே இரு. என் வாழ்க்கையே முடிந்துவிட்டது சாயிநாதரே, நான் அடுத்தது என்ன செய்ய முடியும் என்று கூட எனக்கு தெரியவில்லை. நான் அடுத்த அடி எடுத்து வைக்க என்னால் முடியவில்லை. என்னால் எதுவுமே முடியாது. என்னால் எதையுமே சாதிக்க இயலாது. என் வாழ்க்கையை முடிந்துவிட்டது என்று எல்லாம் எதிர்மறையாகவே உன் வாயிலிருந்து வந்து கொண்டிருக்கிறது. உன் வாயிலிருந்தும் உன் எண்ணங்களிலும் வரும் சொற்களே உன் வாழ்க்கையாக மாறிவிடும் என் குழந்தையே. மனம் தளர்ந்து விடாதே. எப்பொழுதும் எந்த பிரச்சனை வந்தாலும், வாழ்க்கை என்றாலே பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். அந்த பிரச்சனை வந்துவிட்டதாக எந்த காரியத்தையும் தள்ளி போட்டு விடாதே. வாழ்க்கையில் மட்டும் தொடர்ந்து தோல்விகளை சந்தித்து கொண்டே இருக்கிறோமே, நம் வாழ்க்கையை மீட்டெடுப்பதற்கு யாருமே இல்லையா என்று குழம்பி போய் வருந்தி போய் நிற்காதே. விளை நிலமாக இருந்தாலும் கூட அதை உழுதான்தான் பயிர் செய்ய முடியும். அதே போல உன் வாழ்க்கையில் உள்ள தடைகளையெல்லாம் நீ தாண்டி வந்தால்தான் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும் என்பதை புரிந்து கொண்டு செயல்படு என் கண்மணியே. எனவே எந்த சோதனை வந்தாலும், எந்த பிரச்சனை வந்தாலும் அதை கண்டு பயப்படாமல், பின்வாங்கி விடாமல், தைரியத்தோடு எதிர்த்து நின்று முயற்சி செய்து கொண்டே இருக்க வேண்டும். நிச்சயமாக வெற்றி கனியை எட்டி பறித்தே விடுவாய். உன்னுடைய துன்பங்கள் எல்லாம் ஒரு சேர்ந்து பல இடங்களில் உன்னை கோபப்பட வைக்கிறது. விரக்தியின் வெளிப்பாடாகத்தான் அந்த கோபம் வருகிறது என்பது புரிந்து கொண்டு செயல்படு. அது உனக்கு, அந்த கோபம் உனக்கு நல்லதல்ல குழந்தையே. உன் விரக்தியின் காரணமாக உனக்கு கோபம் வருகிறது என்றால் அந்த கோபத்தை கொஞ்சம் கொஞ்சமாக குறைத்துக்கொள். உன் கோபத்தால் மற்றவர்களின் மனம் காயப்பட்டால் அது உனக்கு நல்லது கிடையாது. உனக்கு எது வந்தாலும் அது மற்றவர்களை வாழ வைக்க வேண்டுமே தவிர, உனக்கு கோபம் வந்து விட்டதால் மற்றவர்களின் மனம் புண்படிப்படியாக நடந்துவிடக்கூடாது. உன் கோபத்தால் மற்றவர்கள் வாழ்க்கை எதிலும் கெட்டுவிடவும் கூடாது. அதை கவனமாக பார்த்து நடந்து கொள். உன் வாழ்க்கையில் நீ மிக கவனமாக இருக்க வேண்டிய சமயமும் இதுதான். விரக்தியின் உச்சத்தில் இருக்கும் என் குழந்தை, கோபப்படாமல் தைரியமாக நம்பிக்கையோடு போராடிக்கொண்டே இரு. உன் வாழ்க்கையை வாழ்ந்து காட்டியே விடலாம் உன் சாயப்பா துணையோடு. எனக்கு முன்பாக தவறு நடக்கும் பொழுது நான் எப்படி அப்பா கோபப்படாமல் இருக்க முடியும் என்று நீ என்னிடம் கேள்வியாக கேட்பது எனக்கு புரிகிறது என் கண்மணியே. கோபம் என்பது நல்லதுதான். ஆனால் அதை இடம், பொருள், ஏவல் அறிந்து செயல்படுத்த வேண்டும். அதில் மிக கவனமாக இருக்க வேண்டும் என் பிரிய குழந்தை. கோபம் என்பது நெருப்பு போன்றது. அது அழகான தீபத்தை ஏற்றவும் உதவும், ஒரு வீட்டை எரிக்கவும் உதவும். எனவே அந்த கோபம் என்னும் நெருப்பை நீ எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பதில்தான் இருக்கிறது உன் வெற்றிக்கான வாழ்க்கை. எனவே என் குழந்தையே, எதை செய்வதற்கு முன் நிதானமாக நின்று யோசித்து பின் செயல்படு. உனக்கு துணையாக பக்கவாட்டிலும் முன்னும் பின்னும் அனைத்துமாக உன் சாயப்பா உனக்கு இருந்து கொண்டே இருக்கிறேன். நீ தவறான பாதையில் செல்லும் பொழுது உன்னை தாங்கி பிடிப்பேன். உன்னை நல்வழியில் அழைத்து செல்லும் அனைத்துமாக உன் அப்பா இருக்கிறேன். எனவே எதற்கும் பயப்படாதே. சில பேர் உன்னை கெட்ட எண்ணம் உடையவர்கள் என்றும், சில பேர் உன்னை அன்பானவர் என்றும், சில பேர்
உன்னைப் போல் ஒருவர் எவருமே இருக்க முடியாது என்றும் கூறிக்கொண்டுதான் இருப்பார்கள். யார் என்ன கூறினாலும் நீ உன்னுடைய உழைப்பில் நேர்மையாகவும் எப்பொழுதும் நம்பிக்கை மிகுந்தவனாகவும் இரு. உன் நம்பிக்கையே உன் வாழ்க்கையை காப்பாற்றும். நம்பிக்கைதான் வாழ்க்கை. என் அன்பு குழந்தையே, எல்லோர் வாழ்க்கைக்கும் அவசியம் தேவையான ஆற்றல் நம்பிக்கைதான். உயிரில்லாத உடலுக்கு மதிப்பு குறைவது போல நம்பிக்கையில்லாத மனிதனுக்கும் மதிப்பு குறையவே செய்யும். பலரது வாழ்க்கையை மாற்றும் வலிமை நம்பிக்கைக்கு மட்டுமே உண்டு. நம்பிக்கைதான் வாழ்க்கையே. வாழ்க்கை என்னும் ஆற்றை நம்பிக்கைக்கு மட்டுமே உண்டு. வாழ்க்கை என்னும் ஆற்றை நம்பிக்கை என்னும் நீச்சல் தெரிந்தவர்கள் மட்டுமே சுலபமாக கடக்கிறார்கள். மற்றவர்கள் கரையிலேயே வீழ்ந்து கிடக்கிறார்கள். இதுதான் நம்பிக்கையின் நியதி. என் அன்பு பிரியமே, கஷ்டத்தில் வரும் துன்பத்தை விட கஷ்டம் வந்துவிடுமோ என்ற பயத்தால் வரும் துன்பமே மிக அதிகம். பயப்படாமல் இரு. எது வந்தாலும் பார்த்து விடலாம் என்று தைரியமாக செயல்படு. நம்பிக்கையால் மட்டுமே இதை நினைக்க முடியும், செய்ய முடியும். நம்பிக்கையோடு இரு. நம்பிக்கைதான் வாழ்க்கையே. நம்பிக்கை எங்குமே இருக்கிறது. நமக்குள் இருக்கிறது, நம்மை சுற்றி இருப்பவர்களிடம் இருக்கிறது, புத்தகங்களில் இருக்கிறது, கடவுளிடம் இருக்கிறது, நம்மை சுற்றி நடக்கும் சிறு சிறு சம்பவங்களிலும் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. ஒவ்வொன்றையும் கூர்ந்து கவனித்தால் நம்பிக்கையை பற்றி நாமே நிறைய விஷயங்களை கற்றுக்கொள்ளலாம் குழந்தையே. எந்த ஒரு விஷயம் செய்யும் பொழுதும் நம்பிக்கையாக நாம் இதை செய்தால் நிச்சயமாக வெற்றி அடைவோம் என்ற நம்பிக்கையோடு செய்தால் நிச்சயமாக வெற்றி பெற்றுவிடலாம். அதை விட்டுவிட்டு வெற்றி பெறுவோமா, இதை செய்ய நம்மால் முடியுமா என்று கேள்விக்குறியோடே செய்ய ஆரம்பித்தால் நிச்சயமாக ஏதாவது ஒரு தடங்கள், சோதனைகள் வரத்தான் செய்யும். வாகனத்திலோ, ரயிலிலோ, விமானத்திலோ பயணம் செய்யும் பொழுது இந்த பயணம் பாதுகாப்பானதாக இருக்கும் என்ற நம்பிக்கை இருந்தால்தான் மட்டுமே நம்மால் வேடிக்கை கூட அந்த பயணத்தில் பார்த்து கொள்ள முடியும். அப்படி இல்லை என்றால் பயத்தோடும் நடுக்கத்தோடும் தான் அந்த பயணம் முடியும். என் அன்பு பிரியமே, நீ எடுக்கும் எந்த ஒரு செயலையும் சிறப்பாக செய்ய முடியும் என்று முதலில் நீ நம்ப வேண்டும். உன் மீது முதலில் நம்பிக்கை வை. உன் சாயப்பா மீது நம்பிக்கை வை. அந்த செயலை நாம் சிறப்பாக செய்வோம். அதற்கு உறுதுணையாக அப்பா துணையாக இருப்பார் என்ற நம்பிக்கையை வை. உன் எண்ணம் போல், உன் நம்பிக்கை போல் எல்லாமே வெற்றிகரமாகவே முடியும். அதை விட்டுவிட்டு நம்மால் இந்த செயலை செய்ய முடியுமா என்று ஒரு கண நேரம் நீ யோசித்தாலே போதும், அனைத்தும் சரிந்தே விடும். என் அன்பு பிரியமே, சந்தேகம் இருக்கும் இடத்தில் சந்தோஷம் இருக்காது பிள்ளையே. நம்பிக்கை இருக்கும் இடத்தில் நன்மைகள் மட்டுமே இருக்கும். ஒருவர் தானே ஏற்படுத்தி கொள்ளலாம் நம்பிக்கையை. அப்படி இல்லாமல் மற்றவர்களின் நிர்பந்தத்தால் கூட நம்பிக்கை ஏற்படுத்தி கொள்ளலாம். உன்னுடைய உழைப்பு என்றுமே வீணாகாது குழந்தையே. வாழ்க்கையில் முன்னேற வேண்டுமானால் உன்னை பற்றிய மற்றவர்களின் மதிப்பீட்டுகளிலிருந்து உன்னை மேம்படுத்த உனக்கு என்ன தேவையோ அதை மட்டும் நீ எடுத்துக்கொண்டாலே போதும். மற்றதையெல்லாம் கவனத்தில் எடுத்துக்கொள்ளாதே. உனக்கு தேவையற்ற வீண் சொற்களை மறந்தும் கூட காதில் வாங்கி போட்டுக்கொள்ளாதே. உனக்கு தேவையில்லாத அந்த சொற்களையெல்லாம் உன் மனதில் தேக்கி வைத்துக்கொண்டு உன்னுடைய வாழ்க்கையின் வளர்ச்சிக்கு நீயே தடைக்கல்லாக மாறிவிடாதே என் பிரியமே. கவலைப்படாதே என் பிரிய கண்மணியே. எப்பொழுதும் என்றென்றும் நான் உன்னோடு இருக்கும் பொழுது எதற்காக பயம் உன் மனதில்? பொதுவாகவே வாழ்க்கையில் நம்மிடம் இருப்பதை விட இல்லாததை நினைத்து நினைத்துதான் துயரப்பட்டு கொண்டே இருப்போம், ஏங்கிக் கொண்டே இருப்போம். வெளிச்சம் இல்லாத இடத்தில் நம் நிழல் கூட நமக்கு துணைக்கு வராது, நமக்கு துணையாக இருக்காது. நிரந்தரமே இல்லாத இந்த வாழ்க்கையில்
எதற்காக இருப்பதை விட இல்லாததை நினைத்துக் கொண்டு ஏங்க வேண்டும்? ஏங்கிக் கொண்டிருந்தாலே துன்பம் தானாக வந்துவிடும். துயரம் தானாக நம்மை வந்து தொற்றிக்கொள்ளும். குழந்தையே, ஏக்கத்தை முதலில் நிறுத்திவிடு. உன் வாழ்க்கையை மற்றவர்கள் வாழ்க்கையோடு ஒப்பிட்டு பார்க்காதே. அவரவர் செய்த கர்ம வினைப்படிதான் அவரவர் வாழ்க்கையில் கஷ்டங்களையும் சோதனைகளையும் அனுபவிப்பார்கள் என்பதை புரிந்து கொண்டு செயல்படு. அனைவருக்குமே நல்லவனாக இருக்க வேண்டும் என்று நினைத்தால் அது போலியான முகமூடியாகத்தான் இருக்கும்.